Hi friends, bracelet making new design தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது day 1. இதுக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டும் பார்த்துடலாம் என்னென்னு. ஃபஸ்ட்டு வந்து 8mm black color beads. செகண்ட் வந்து ஸ்டார் தெரியுதுங்களா? இந்த பீட்ஸ் இது வந்து ஓகேவா, இது வந்து ஸ்டோன் மாதிரி வரும், ஸ்டோன் ரவுண்டு, புரியுதுங்களா? அப்புறம் ஒரு ஹெட் பின், அப்புறம் லாக்கர் செயின் ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் எலாஸ்டிக் த்ரெட். ஓகேவா, இப்போ பிரேஸ்லெட் எப்படி செய்கிறதுன்றது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட் பின் எடுத்துக்கணும். பிளாக் கலர் பீட்ஸ் வந்து இதுக்குள்ளார போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வளைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல செயின் லாக், அது வந்து இதுக்குள்ளார போட்டுக்கலாம். இதுக்குள்ளார இப்படி இன்செர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இன்செர்ட் பண்ணி இப்போ இதை லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது இருக்கட்டும், இது நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பீட்ஸ் கோக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் தெரியுதா, பிளாக் கலர். செகண்ட் வந்து ஸ்டார் காமிச்சல்ல, அந்த ஸ்டார் பீட்ஸ் உள்ள போட்டுக்கலாம். தேர்ட் வந்து ஸ்டோன் வச்சு பீட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார். நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் தெரியுதா, ஸ்டாரு, ஸ்டோனு, ஸ்டார், இது மூணும் வந்து இப்படி வரணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பீட்ஸ். பிளாக் கலர் பீட் போட்டுமா? ஸோ சேம் இதே ப்ராசஸ் தான். ஸ்டாரு, ஸ்டோனு, ஸ்டார். நான் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போது வந்து இந்த 2mm பீட்ஸ் வந்து விட்டுட்டேன், அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். 2mm சில்வர் பீட்ஸ் வந்து 2 பீட்ஸ், 2 பீட்ஸ் போதும். இது வந்து சென்டரில் ஆட் பண்ணுறதுக்கு. இது வந்து பிளாக் கலர் முடிச்சிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக முடிக்கல, பாதி தான் போட்டிருக்கேன். பிளாக் கலர் வந்து 6 கவுண்ட் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6. ஓகேவா, 6 கவுண்ட் போட்டுட்டு இப்போ இதில் வந்து சில்வர் பீட்ஸ் ஒன்று இல்லையா, சில்வர் பீட் ஒன்று உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த லாக் பண்ணி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா ஹெட் பின்னில், தெரியுதா? இது போட்டுட்டு இன்னொரு சில்வர் பீடு வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ தெரியுதா? ஓகேவா, கொஞ்சம் கேமரா குவாலிட்டி சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆஃப் சைடு முடிச்சாச்சு, இன்னொரு ஆஃப் சைடு போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். இதுதான் நியூ டிசைன் நான் சொன்னது. ஓகேவா,
இது வந்து நான் ஸ்டார் பீட்ஸு அப்புறம் ஸ்டோன் பீட்ஸுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அதோட நேம் எனக்கு தெரியாது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா ஒரு சிலர் நாட் போட்டு அது அறுந்துருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஒயர் வந்து இது எக்ஸஸாக இருக்கிறது தான், நாட் போட்டுட்டு தான் கட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு பீட்ஸ் போட்டிங்கன்னா எந்த அளவு நம்மளுக்கு வருதுன்னு தெரியாது. ஓகேவா? முடி போடவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ முடி போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாட் போட. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன சைடு இருக்கிறது வந்து அடியில். ஓகேவா? இந்த சைடு பீட்ஸுக்கு அடியில் விட்டுட்டு இப்படி இழுத்து அகெயின் அதிலேயே வர இந்த பெரிய நூல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த பெரிய த்ரெட் அப்படியே இருக்கும். இந்த சின்ன நூல்லையே ஃபஸ்ட்டு ஒரு நாட். ஓகேவா? தெரியுதா? இந்த சின்ன நூல்லையே ஒரு நாட். ஓகே, இப்போ வந்து இந்த சின்ன நூலில் பேக் சைடு விட்டு ஃப்ரண்ட் சைடு இப்படி தெரியுதா? இது நாட் போட்டிருக்கேன். இது பேக் சைடு உள்ளே விட்டு வெளி சைடு. ஓகேவா? எடுத்துட்டு இப்போது இந்த பெரிய த்ரெட் பிடிச்சி 2 நாட் 1 and 2 நாட். தெரியுதா? ஓகேவா? இப்போ டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணியாச்சா? அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த நியூ டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது புது டிசைன் ஐடியாஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.